பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் ஏஞ்சல் வந்தாதான் எல்லாம் நடக்கும் போல இருக்குதா? அதான் ஏஞ்சலை காணொலி பேசுறேன். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்படி கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி Hallelujah. முடிஞ்சவங்க if you don't mind please stand your feet. ஆசனத்தில் எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் எழுந்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. Hallelujah. இயேசு நல்லவர், நல்லவர், நல்லவர். எல்லா கர்த்தரை துதிப்போமாக. Hallelujah. Hallelujah. இயேசுவே. Hallelujah. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் எங்களோடென்று வாசம் செய்ய, எங்கள் மத்தியில் எங்களோடென்று வாசம் செய்ய. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்வதுவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. நல்ல ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? 2025 நம்மை கிருபையாய் கர்த்தர் தாங்கி நடத்தினபடியினால அவருடைய நாமத்தை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிட எங்களோடென்று வாசம் செய்ய. ஆமென். ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் நடுவிலே உலாவுகிறவரே, எங்கள் மத்தியில் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில உலாவுகிறவர் Father, Maharaduramோ வாசம் செய்ய. எங்கள் மத்தியில் உலாவிட எங்களோடென்று வாசம் செய்ய. எங்களோடென்றும் வாசம்
இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே அல்லாவில நிறைந்து இந்த வருஷத்தை விடைபெற்று புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவரை மட்டும் நினைச்சு பாருங்க, வேற எதையும் நினைக்காதீங்க. அவரை மட்டும் உங்களுக்கு முன்பாக நினைத்து Oh Jesus, சிங்காசனம் அமைத்த பரிசுத்தர் 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 பரிசுத்தர், சேருவின்கள் சேராவின்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், அவரை போல நல்ல தெய்வம் இல்லை, அவரை போல நம்மை விசாரிக்க யாரும் இல்லை. சிங்காசனம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா we worship you, we magnify your holy name. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்ய, எங்கள் மத்தியில் ஏசப்பா வாசம் செய்ய. அவர் செய்த நன்மை ஒரு விஷயம் நினைத்து பாருங்க. ஆண்டவர் நம்மை நினைத்தார். அன்னால் அவனுடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். என்னை உங்களையும் கர்த்தர் நினைத்தபடினாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏதோ ஒரு விபத்துல மறிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வியாதியில மறிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். இந்த வருஷம் தொடங்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த செய்தியை ஆயத்தப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் என் உள்ளத்திலே பேசின ஒரு காரியம், சிறுமைப்பட்டவருக்கு நான் ஆறுதல் செய்கிறது, சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு நான் ஆறுதல் செய்வேன். நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனை சிறுமைகள், எத்தனை வெறுமைகள், ஆனா கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. அவர் நல்லவராயிருந்தார். மறவாமல் நினை தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினை தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே, எல்ரோய்
என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங் இயேசுவே பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப வைத்தியரே. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. அவர் அன்பை நினைச்சு, அவருடைய கிருபையை நினைச்சு, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. ஏசையா, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி உள்ளத்தினாலத்திலிருந்து கோடி கோடி நன்றி ஐயா. மறவாவழினை தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமலினை தீரையா இயேசப்பா. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. எபினேசர் நீர்தான் யா, இதுவரை உதவி செய்தீங்களே. எல்லாவற்றுக்கும் நினைச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இதுவரை எனக்கு உதவி செய்தீங்க, இதுவரை எனக்கு உதவி செய்தீங்க, இதுவரை எனக்கு உதவி செய்தீங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி நன்றி. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே, இதுவரை உதவி செய்தவர் எனக்கு, நீர் இதுவரை உதவி செய்தவர். அல்லேலூயா. மனிதர்கள் கைவிட்ட பொழுதும், சூழ்நிலைகள் மாறின பொழுதும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அம்மா. ஹல்லேலூயா.
உம்மை முழு இல்லத்தோடு ஆராதிப்பே, உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இசையா ஆராதனை ஆராதனை. கரங்களை தட்டி பாடுவோமா? ஆராதனை ஆராதனை அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. இயேசுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு. ஆராதனை இசையா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் சொல்லுங்க உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை மகிமைப்படுத்துவோமா? அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரரா இருக்கிறார். ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி. என்னை கண்டீரே கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு புதிய ஆண்டுக்குள்ள. ஆண்டவரை நல்லா ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இசையா ஆராதனை எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா. சுகம் தந்தீரே உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா. சுகம் தந்தீரே. நன்றி பலி வீட கட்டுவோம். சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 இசையா ஆராதனை
பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம். ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இசையா 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 இசையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இசையா 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 இசையா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, உம்மை முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே. உன்னதரே யேசையா, உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பிந்திருப்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பிந்திருப்பேனே. உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான் நேசிப்பே, உம்மையே நான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் உம்மை நேசித்தது போல இதை விட அதிகமாக வரப்போகிற ஆண்டில் உம்மை நான் நேசிக்க போறேன் ஆண்டவரே. உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலோ நான் பிந்திருப்பேனே. லமா ஷபகலதுரமா லியன்கலதுரமா லேமா ஹரதுரமா ஷிகலதுரமா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சந்நிதியில் என்னை அர்ப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒரு புதிய ஆண்டை எனக்காக வைத்திருக்கிறேன், புதிய ஆண்டை எனக்காக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அமைதியாக உம்மையே நான் நேசிப்பேன். சபையார் எல்லாரும் உம்மையே மைல்டா. எஸ் ஃபாதர், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே நான் பின் திரும்பேன், நான் பின் திரும்பேன். ஒரு ஒப்பு கொடுத்தலோட உம் சந்நிதியில் ஒரு தீர்மானத்தோட இந்த வருஷத்தை நான் முடிக்க போறேன்.
எத்தனை வருஷம் வந்தாலும் எனக்கு ஆண்டவர் தான். 1000 வருஷம் வந்தாலும் எனக்கு தெய்வம் என் இயேசு தான். அவர் எனக்கு போதும். I will never turn back. I will never turn back. எந்த சூழ்நிலை வந்தால், எந்த பிரச்சனை வந்தால், எந்த போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே சொல்ல, நான் திரும்பி போக மாட்டேன். கலப்பையில கை வச்சுட்டு நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். ஆண்டவர் அழைத்த அழைப்பில் நான் உறுதியா இருப்பேன். அக்கறைக்கு போங்க, அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். புயல் வீசினது, காற்று வீசினது. ஐயனே மடிந்து போவோம் என்றார்கள். ஆனால் கர்த்தர் கைவிடவில்லை. அவர்கள் நடுவிலே வழிபட்டார். தேவ பிள்ளையே, 2026 எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் நம்மளை அழைச்சு போற ஒரு தெய்வம் நம் கூடவே வருகிறார். அவர் பாதைகளை செவைப்படுத்துகிறவர், கோணநாளவைகளை செவைப்படுத்துகிறவர், உங்களுக்காக அவாந்தர வழிகளிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். அவர் யெகோவா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். Jesus, I love you. உம்மையே, எந்த சூழ்நிலை உங்களை மட்டும் நான் நேசிப்பேன் அப்பா. திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேனே. Alleluia. 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 சத்தத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளே அவரை உயர்த்தி கொண்டே போவோம். சபையார் எல்லாம் நல்லா இந்த சத்தம் எழும்பட்டும், பிசாசு வெக்கப்படட்டும். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும், வாழ்க்கை அழிந்து போனாலும், ரமஷவலதுரமோ விசுவாசி என்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒளிந்து உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, வாழ்க்கை மறைந்து போ என்றென்று பிழைப்பா. 2026 நாம் வரவேற்ற வண்ணமாக, இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் நுழைந்த வண்ணமாக,
Hallelujah. We wish you a happy new year 2026. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை, கர்த்தாதி கர்த்தருக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய ஆண்டை தந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க நபரை பார்த்து சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர் பிரதர், ஹாப்பி நியூ இயர். நல்லா வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வெளிச்சம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் புதிய ஆண்டை தந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. தந்தவரே புது துவக்கம், தந்தவரே புது வாழ்வு, தந்தவரே புது துவக்கம், தந்தவரே உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. சிலுவைகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி அவர்கள் என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி அதற்கு நன்றி மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், திரும்பி ஆசனத்தில் வந்து அமருங்கள். அன்போடு கேட்கிறேன். பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு. புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டு. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அழிக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அழிக்க செய்தி. ஏற்றி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏற்றி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல
தேவனை. Hallelujah. Hallelujah. Book of Isaiah chapter 54 verse 11 and 12. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54வது அதிகாரம் 54வது அதிகாரம் 11வது 12வது வசனங்களை ஒருத்தர் வேகமாக வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஒருத்தர் பைபிள் ரீட் பண்ணுங்க. if you don't mind. மைக்க வச்சு வாசிங்க ப்ளீஸ். மைக்க கொடுங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, மைக்கு தான் அலமோதி தெரியுது. Come on. சிறுமைப்பட்டவளே, திரும்பி முதல்ல வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே என்னோடு பேசின வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஒரு பெரிய அழகான, உறுதியான, விலை மதிக்க முடியாத ஒரு அஸ்திவாரத்தை இந்த ஆண்டிலே நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே போடுவதற்கு விரும்புகிறார். இந்த ஏசாயா புஸ்தகத்திலே சொல்லப்பட்டது இந்த அஸ்திவாரத்தை உங்களுக்கு பாருங்க. காற்றிலே அடிபட்டவள், புயலிலே அடிபட்டவள், ஒரு நெருக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரீ என்றால் சபையை குறிக்கும், ஒரு கர்த்தருடைய பிள்ளையை குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அஸ்திவாரத்தை நான் பலப்படுத்த போகிறேன். I'm going to build you a foundation. Amen. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே அஸ்திவாரம் அசைக்கப்பட்டிருக்கிறது. அநேக குடும்ப வாழ்க்கையிலே அஸ்திவாரங்கள் நிலையற்றதாக இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையிலே நிலையற்ற நிலை காணப்படுது. ஒரு அலைக்கழிக்கிற, நிம்மதியற்ற ஒரு காலத்துக்குள்ளே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தையை என்னிடத்திலே ஆழமாக, உறுதியாக பேசினார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வரப்போகிறார் சீக்கிரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக கர்த்தர் தன் ஜனங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உறுதியாக நமக்கு ஒரு ஃபவுண்டேஷனை தன்மேல் கட்டும்படி அவர் விரும்புகிறார். இந்த அஸ்திவாரம் அவர் மேல் கட்டப்படுகிற ஒரு அஸ்திவாரம். அல்லேலூயா. அவர் மூளைக்கு தலைக்கல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகாதென்று தள்ளப்பட்ட அந்த கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாறினது. அதே போல் அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லும் பொழுது அவரோடு இணைந்து கட்டப்பட்ட கற்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்களோடு நானும் நீங்களும் இணைந்து கட்டப்பட்டிருக்கிறபடினால் நாமும் அந்த அஸ்திவாரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை அல்லேலூயா தேற்றரவற்று, ஆதரவற்று, கண்ணீரோடு இந்த 25 நீங்க கடந்திருப்பீங்க. ஆனால் 26 கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நான் உன்னுடைய அஸ்திவாரங்களை பலப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. நம்முடைய அஸ்திவாரத்தை அழகுபடுத்த போகிறேன். நம்ம எல்லாருமே ஏன் குடும்பம் நமக்கு தேவை, ஏன் பிள்ளைகள் தேவை, அதுதான் நம்முடைய சந்தோஷம். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாம் நிறைவாக பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதே அதிகாரத்தில் பின்பு சொல்லப்படுகிறது, உன் பிள்ளைகளுடைய சமாதானம். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அது பெரிய வாக்கு தத்தம். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து, என்னை உங்களை பார்த்து, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டப்போகிறேன். அல்லேலூயா. குடும்பத்தை கட்ட விரும்புகிற ஆண்டவர், அவரிலே நானும் நீங்களும் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு நாம் அவரிலே நிலைத்திருக்க வேண்டிய ஒரு ஆண்டு. மத்தேயு சுவிசேஷம் 7வது Matthew chapter 7 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எனக்கு ஆங்கிலத்திலே பண்ண விருப்பமான நேரம் போதாது. ஆகவே நான் சீக்கிரமாக தமிழிலே முடிக்க ஆசைப்படுகிறேன். அதிக நேரம் எடுத்தவுடனே இல்லை, சிஸ்டர் வந்து எனக்கு டிரான்ஸ்லேட்டுக்கு உதவி செய்வார்கள். யாருக்காவது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் வேணுமெண்டா இப்போ சொல்லிடுங்க. If anyone need English translation, boys, girls,
If you need, I can arrange that. If you can understand Tamil, that is okay. I can preach in Tamil. Is okay. Okay, okay, that's fine. Thank you. Right, thank you. ஏன்னா சிஸ்டர் ரெடியாக இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ண. I'm just worrying about the time. So we have very little time. So we need to manage everything. Yeah, thank you. I'm really sorry, sister. Sorry for the disappointment. Right, okay, let's focus on the scripture. Book of Matthew chapter 7, 7ஆம் அதிகாரத்தில் இங்கே ஆண்டவர் 24வது வசனம் 24 25 ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்ற அந்த வீடு விழல. சொல்லுங்க, உங்க வீடு விழாது. பக்கத்துல ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு விழாது. குடும்பத்தை பத்தி worry பண்றீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் தீர்க்கதரிசனம் சொல்ல, உங்க குடும்பம் அழியாது, உங்க குடும்பம் வீணா போகாது. ஆமென். அது சீக்ரெட் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தர் கிறிஸ்து மேலே உங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து நம் வாழ்க்கையில் மையமாய் இருக்கும் பொழுது, வார்த்தையானவர் நம்முடைய வாழ்க்கையின் மைய பொருளாய் இருக்கும் பொழுது, எந்த புயல் வரலாம், காற்று வரலாம், பெருமழை சொரிஞ்சு வரலாம். அண்மையில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலாம் பெரிய வெள்ளம் வந்து கொண்டு போயிடுச்சு. நிறைய விட காணோம். பாருங்க, மழை பொல்லாதது. இந்த பெரும் வெள்ளம் எல்லாம் சொரிஞ்சு வந்தா நிக்க முடியாது, எந்த பெரிய வீடா இருந்தாலும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இந்த வருஷம் எப்படி கிளைமேட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸ்பிரிச்சுவல் கிளைமேட் ஓ எக்கனாமிக்கல் கிளைமேட், வாட் எவர் சிச்சுவேஷன் யூ மே ஃபேஸ், எதெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சாக வந்து நான் திரும்பி சொல்றேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் வாழ்க்கை என் புத்தியில் அல்ல, என்னுடைய சுயபலத்தில் நான் கட்ட மாட்டேன். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையில நான் கட்ட போறேன். Take a decision today. Amen. This promise with condition. Amen. Is a conditional promise. அதுக்கு நிபந்தனையோடு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னுடைய அஸ்திபாரத்தை நான் அழகுபடுத்தும், ஆனால் அது சும்மா அழகாகாது. அல்லேலூயா. அந்த அழகு எங்கிருந்து வருகிறது? கிறிஸ்துவிடத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறுந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அதே ஏசாயா 54:10 சொல்லுகிறார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இந்த வசனத்தை மத்தேயுல வாசிச்ச வசனத்துக்கு முன்னால பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் ஒரு காட்சி இருக்குது. சரிங்களா? அந்த காட்சியை பார்த்துருவோமா? சரி, அல்லேலூயா. சரி, நீங்க 21வது வசனம் 21:7-20. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானவை அல்லாமல். எல்லாரும் வீசாவோட ரெடியா இருக்கீங்க தானே? ஆமென். புட்டின் ரெடியா இருக்கிறார், அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டு. எல்லா நாடும் ரெடியா இருக்குது. எசேக்கியேல் 38-39 நிறைவேற காத்து இருக்குது. நம்ம ரெடியா? அல்லேலூயா. யூகே ரூலை மாற்றி சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணி, இது நிரந்தரம் இல்லை. மனுஷனுடைய ஆட்சி நிரந்தரம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஆட்சி பரலோகத்தில் கர்த்தர் நம்மை ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம பேரை எழுதி விட்டார். இதை விட என்ன பாக்கியம்? சபைக்கு இருக்கிற சந்தோஷம் அதுதான். சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் சித்தத்தை ஒருவன் செய்வானானால் அவன் பரலோக ராஜ்யத்தில் என்ட்ரி கிளியரன்ஸ். என்னது? என்ட்ரி கிளியரன்ஸ் கொடுத்து வச்சுக்காரு. எது? யாரெல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழுகிறவன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வார்த்தையின்படி வாழுகிறவன் அவனுக்கு பரலோகத்தில் தடை இல்லை.
என்று சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுதா, என்னை நோக்கி, அங்க ஒரு காட்சி என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று பிரவேசிப்பதில்லை. ஆண்டவரே, உங்க பேரை தானே கூப்பிடுறோம், உங்க பேரை கூப்பிட்டா நான் ஏன் வரமாட்டேன்? உங்களுக்கு அண்மை ஆண்டு சொல்ல இல்ல, நீ பேரை கூப்பிடுறதுனால அங்க வருவான்னு நினைச்சிடாதம்மா. அல்லேலூயா. பேய்களுக்கும் இயேசுவின் பெயர் தெரியும், பேய்களும் அவருடைய நாமத்தை கண்டு நடுங்குகிறது. சபையே, இயேசுவின் நாமத்தை கொண்டு நாம் அற்புதங்களை காணலாம், ஆனால் நம்முடைய கனியுள்ள வாழ்க்கை அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தையில கட்டப்படுறது என்ன தெரியுமா? கனியுள்ள வாழ்க்கை. வசனத்தினால் கட்டப்படுகிற ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமென். நான் எவ்வளவு ஊழியம் செய்வது அவசியம் அல்ல. நான் கடந்த ஆண்டு முடியும் முதல் நான் சில தீர்மானங்களை ஆழமாக எடுத்தேன். அதில் எடுத்த ஒரு பெரிய தீர்மானம், என்னை தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பின் பிரகாரம் போக வேண்டும். அல்லேலூயா. நிறைய தடுமாற்றங்கள் வரும், நிறைய போராட்டம் வரும், நம்மை திசை மாற்றக்கூடிய அநேக ஆலோசனைகள் வரும். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தர் என்ன சொல்லுங்க, பிதாவுடைய சித்தம் என்னன்னு நம்ம அறிஞ்சிருக்கோம். அவர் சொல்றாரு, என்னை பார்த்து கர்த்தாவை அவன் பிரவேசிப்பது. அடுத்த வசனம் 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, நல்ல கவனிங்க, 1-2 பேர்லையா, 1-2 பேர்லையா, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே. இன்னைக்கு நீ வரேன்னா என்ன வரும்? தீர்க்க தரிசனம். அந்த பாஸ்டர் இந்த வார்த்தை சொன்னார், இந்த பாஸ்டர் இந்த இவாஞ்சலிஸ்ட், எங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்கு. போதகர் ஆகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அநேக அடிவுளமா ஆகலாம், நிறைய பேருக்கு ஆசை. இது ஆபத்தான ஒரு வேலை, இது எஜமானுடைய வேலை. கொஞ்சம் பேசங்கன்னா அடி விழும். இங்கேயும் பிரச்சனை அங்கேயும் பிரச்சனை கேட்டா இந்த தொழில் செய்யறது இலகு அல்ல. அதனால எல்லாரும் ஆண்டவர் அழைக்காம ஊழியத்துக்கு வரவும் கூடாது, அழைச்சா அந்த வேலையை ஒழுங்கா செய்யாம இருக்கவும் கூடாது. ஒரு ஆபத்தான வேலை. நான் நினைக்க எங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்குது. என்ன எழுதிருக்கு? அந்நாளில் கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இது ஒரு வார்னிங். இதை கண்டு நீங்க ஒன்னும் சோர்ந்து போகாதீங்க. என்னன்னா இதுதான் நடக்க போகுது ஒரு நாள் சீன்ல. அந்த சீன்ல வந்துடக்கூடாதுன்றார். ஆமென் சொல்லுங்களேன். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த சீன்ல உங்க பேர், நீங்க அந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்துடக்கூடாது. கிஃப்ட் இருக்கும், திறமை இருக்கும், தாளந்து இருக்கும், அது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்று பொருள்படாது. ஏன்னா அவருடைய வேலையை நிறைவேற்றிடுவார். கழுதையை கொண்டு பேசினவர் தானே, தேவைப்பட்ட பேசுவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எது முக்கியம்? நான் ஓடின ஓட்டத்தை சரியா முடிச்சுட்டு போவோம். நான் பேசும்போது இப்ப பரலோகம் பார்க்கு, ஆவியானவர் கேட்டுட்டு இருக்கிறாரு, ஆவியானவர் என்னோட பேசுறாரு, பிதா பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்னத்தை பேசுறான்? சுயமா பேசுறானா இல்லை என் வார்த்தையை பேசுறானா? நான் உங்களை அப்படியே ஜல ஜல ஜலன்னு ஆக்கிட்டு அனுப்ப எனக்கு இஷ்டம் கிடையாது. கர்த்தர் என்னிடத்திலே, நான் தரித்திருந்தேன், அமர்ந்திருந்தேன், கர்த்தர் பேசுனது உங்களிடத்துல பேசுகிறேன். பயபக்தியோடு கர்த்தரிடத்துல கேட்ட சத்தத்தை உங்களிடத்தில் பேசுகிறேன். அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது ஒரு கால் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இது அவருடைய டிசிஷன்ல இருக்குது. அடுத்த வசனம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தை, இப்பதான் சொல்றேன், ஆகவே தான் சொல்றேன். ஆகையால் இப்ப இது நமக்கு கன்க்ளூஷன் என்ன? ஆகவேதான் நான் சொன்ன இந்த வார்த்தைகளை ஒருவன் கேட்டு, என்னவா, இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம குடும்பத்தை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார்.
நம்ம வீட்டை ஆண்டவர் கட்ட விரும்புகிறார். கர்த்தருக்கு பயந்து பிரியமான ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே நாம் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். வேற ஒன்றும் தேவையில்லை ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருங்க, ஆண்டவர் நமக்கு என்ன வேணுமோ அதை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், பிரிவினைகள் அதெல்லாம் இந்த வருஷம் தொடரக்கூடாது. கணவனும் மனைவியும் அன்பாக இருக்கணும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். இங்கே என்ன போடலாம், ஆனா கர்த்தருக்கு முன்னால நீங்கள் நிற்க வேண்டும். ஆகவே பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் முதன்மைப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் குடும்ப உறவை மதியுங்கள். கர்த்தர் தான் குடும்பத்தை தந்தார். ஈவன் நான் ஊழியம் செய்தாலும் என் குடும்பம் எனக்கு கர்த்தர் தந்தது. அதுதான் என்னுடைய முதல் ஊழியம் செய்கிற இடம். புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா. நான் அந்த குடும்பத்தை சரியா கர்த்தருக்குள்ள நடத்தணும். அல்லேலூயா. பிறகு பணம்னு சம்பாதிச்சு குடும்பத்தை நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. பணம்னு நீங்க அலைஞ்சிட்டு உங்க பிள்ளைகளை விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. மற்றதெல்லாம் தேவையில்லை. நிறைய சேர்த்துட்டு என்ன செய்ய போறோம்? விட்டு தான் போறோம். எது வேணுமோ அதை கர்த்தர் தருவார். உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, பிள்ளைகள் அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்ற உங்க குடும்பத்தை கட்டு. வார்த்தை திரும்பி மறுபக்கம் கர்த்தர் பக்கமாய் திரும்புங்கள். வசனத்தின் பக்கமாய் திரும்புங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் உங்கள் அஸ்திவாரங்களை அழகுபடுத்தி ஆண்டவர் அதை மேன்மையாய் பார்க்க விரும்புகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. அஸ்திபாரம் அவசியம். சொல்லுங்க அஸ்திபாரம். இந்த வருஷம் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண போறேன். பைபிள்ல ஒரு நல்ல குடும்பம் இருந்தது. அந்த குடும்பம் ஆண்டவரை நேசித்து வளர்ந்த குடும்பம். உங்க எல்லாருக்கும் தெரியும், மார்த்தாள் மரியா. என்ன பாஸ்டர் நம்ம நிறைய கேட்டது, இதுல இன்னைக்கு என்ன மெசேஜ்ல இன்னைக்கு புது வருஷத்துல கத்துக்க போறோம். நிறைய விஷயம் இருக்கு அவங்க குடும்பத்துல இருந்து கத்துக்க. அந்த குடும்பம் ஒரு முறை ஆண்டவரை அவங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்க. ஆண்டவரை அழைத்து மார்த்தா அழைச்சா. இயேசுவை அழைத்து அந்த வீட்டிலே கொண்டு வந்தார்கள். இப்ப அந்த வீட்டில் ஆண்டவர் உபதேசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவருடைய வேலை என்ன? ஒன்னும் ஹீல் பண்றது, இல்லைன்னா வசனத்தை சொல்றது. ஒன்னு ஹீல் பண்றது, இல்லைன்னா வசனத்தை. கால் வலிக்குதாப்பா, நீங்க போங்க, போய் பாருங்க. பாவம், ஏன்னா நிறைய பேர் அவங்கள பார்த்துட்டே இருக்கிறீங்க. சரி, உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி உட்காருங்க. சந்தோஷம். அவங்களுக்கு கரங்களை தட்டி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இப்போ மார்த்தாள் அவங்க வீட்டில் அழைச்சிட்டாங்க. இயேசு உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சார். இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்த உடனே அந்த வீட்டில் ஒரு கேரக்டர் மரியாள் என்ன பண்றாங்க? அவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்னதான் நமக்கு சொல்ல போறாரு. இப்போ மார்த்தாள் ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? நான் தனியாக கஷ்டப்படுறேனே, உமக்கு கவலை இல்லையா? என்னை விட்டுட்டு என் சகோதரி வந்திருக்கிறாள், உங்க பாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று முறையிட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளை நீ அநேக விஷயங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஒரு லெசன், ஒரு டீச்சிங் அவங்க வீட்டில் நடந்தது. நான் நினைக்கிறேன் மார்த்தாள் அன்றைக்கு கற்றுக்கொண்டிருப்பால் ஆண்டவர் வந்தா என்ன பண்ணணும். ஆமென். ஆண்டவர் வந்தா என்ன பண்ணணும். இப்போ இந்த நல்ல குடும்பம் தான். அந்த குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. அக்கா தங்கச்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஆமென். ஒரே பிரச்சனை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஒரு மனம் இல்லைன்னு வைங்களேன், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆமென். பிசாசுட வேலை என்ன தெரியுமா? குடும்பத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு சமாதானத்தை கெடுக்கிறது. சமாதானம் கெட்டாலே அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய இயலாது. சாத்தானுக்கு பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் தேவையில்லை, சின்னதா டிஸ்அக்ரிமெண்ட்ஸை கொண்டு வாரு. அல்லேலூயா. ஸ்பெஷலா ஆண்டவர் காரியத்திலே நம்மளை ஒருமனப்படுத்த முடியலைன்னா
சாதாரண வாழ்க்கையில் ஒரு மனமாகவே வாழ முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் சர்ச்சுக்கு வர விஷயத்தில் கூட கணவன் மனைவி ஒரு மனம் கஷ்டப்படுவீங்கன்னா, சாதாரண தீர்மானங்களிலே நீங்கள் ஒரு மனமாக இருப்பது மிக கடினம். ஐம் டெல்லிங் த ட்ரூத். எனக்கு ஃபேமிலி இருக்கிறபடியா சொல்கிறேன். இப்போ மரியாளும் மார்த்தாளும் இயேசு போன அன்றைக்கு அழைச்சார்கள். ஒருத்தி வசனத்தை கேட்டால் மற்றவளுக்கு அவளோடு சரியான நிலை இல்லை, முரண்பட்டாள். ஆனால் ஆண்டவர் ஒன்று கற்றுக் கொடுத்தார். என்ன கற்றுக் கொடுத்தார்? அவர் பிரசன்னத்தை தேட வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். பிரசன்னமும் தேவை, வார்த்தையும் தேவை. ஒரு குடும்பம் கட்டப்படணும்னா you need a presence of God and you need the word of God. ஆமென் சொல்லுங்களேன். you need wisdom. அறிவில்லாமல் குடும்பத்தை கட்ட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறது இல்லை, நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறது இல்லை. how you can build your family, brothers and sisters? நீங்கள் யூடியூப்ல மெசேஜ் கேளுங்க, என்னத்தை தான் கேட்டாலும் you should have a personal meditation life. எதுக்கு ஆண்டவர் கையில் பைபிள் தந்தார்? ஆமென். பார்க்குறது தப்பு கிடையாது, பட் நீங்கள் லேசியாக மாறிடுவீங்க, ஒரு சோம்பேறியாக மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஒரே கட்டுக்குள்ள ஒரு இதுக்குள்ளே இருந்துருவீங்க. இல்லை, நீங்கள் லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு ரெவலேஷன் வர பழகணும். நீங்கள் கர்த்தர்ட்ட பேசணும். உங்கள் குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆமென். இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் போனார். இந்த சம்பவம் நடந்தது. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கை சபைக்கு வாரோம், வசனத்தை கேட்குறோம். போன வருஷம் உள்ள நிறைய கேட்டோம், எத்தனை சரி செய்தோம்னு தெரியலை, எத்தனை அபியாசப்படுத்தணும்னு தெரியலை. ஆமென். இன்னும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இன்னும் குடும்பத்திலே சமாதானம் இல்லை, இன்னும் மன்னிக்க முடியவில்லை என்று இருந்தோமானால் இந்த ஆண்டிலே நாம் பெருசாக எதையும் பார்க்க முடியாது. வசனத்தினாலே அஸ்திவாரம் போட்ட அந்த வசனம் நமக்கு ஆலோசனை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி நடக்கணும்னு புத்திமதியை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. இப்போ இன்னொரு சம்பவம் நடக்குது. அது யோவான் சுவிசேஷகத்தில், யோவான்ல புக் ஆஃப் ஜான் சாப்டர் 11 வாசிக்கலாம். யோவான் 11வது அதிகாரத்தில் இப்போ இயேசு அங்கே அதே வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை வந்துட்டு? யோவான் 11 என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க? லாசரு வியாதி பட்டிருக்கிறான். லாசரு வியாதி பட்டிருந்த பொழுது 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பரிமள தைலத்தை பூசின தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இதான் வளர்ச்சி. வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு வியாதி வந்துட்டு, இப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? நாங்க ஆண்டவரை அழைக்கணும், ஆண்டவரை அந்த சூழ்நிலைக்குள்ள அழைக்கணும். இப்ப முன்னாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாதவர்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்க? ஒற்றுமையா இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்துதான் ஆண்டவர் அழைச்சாங்க. கணவன் மனைவி இந்த வருஷம் தீர்மானம் பண்ணுங்க, கையை கோர்த்து, பக்கத்தில் கணவன் இருந்தால் மனைவி இருந்தால் கையை பிடிங்க, இல்லைண்டா பிடிக்காதீங்க, இல்லைன்னா மனசில் பிடிச்சிங்க, வேற யாரையும் பிடிச்சிடாங்க, எனக்கு பிரச்சனை தந்துடாங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் கை கோர்த்து ஜெபம் பண்ணுவேன். ஆமென். கடன் வந்துட்டு புருஷனை திட்டக்கூடாது. உன்னாலாம் கடன் பண்ணுறது, உன்னாலாம் காய்ச்சல் வந்து திட்டின கொள்ளாம பிரச்சனை வந்து யாரை கூப்பிடணும்? ஏசப்பாவை கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்களேன். அதான் வளர்ச்சி. வசனத்தில் வளர்ந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஆமென். 2026 ஈஸியாக ஜெயிக்கலாம். வேற ஒன்றும் கிடையாது, வார்த்தை. சிம்பிள் ஆன்சர். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனால் இப்போ என்ன சொல்லுங்க, ஏதாவது ஒன்று கொடுத்துருவான். ஆமென். நம்மளும் நம்பி போடுறோம் பாருங்க, அவன் ஏதோ கொடுத்து ஏதோ ஆகுது. ஆமென். ஆனால் வசனம் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய எல்லாவற்றுக்குரிய பதிலும் வார்த்தைக்குள்ள இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் என்ன வளர்ச்சி? இப்போ ஒரு மனமா என்னால் ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் பிசாசை தரத்துக்கு ஈஸி வழி, நானும்
என் வீட்டில் இருக்கிற அந்த மற்ற நபரும் கைகோர்த்து ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஆண்டவர் நாங்கள் ஒருமனப்பட்டு அழைக்க போறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு என் வீட்டை கட்டணும்னு ஆசை இருக்கு, ஆனா நமக்கு அந்த ஆசை இருக்குதா? நம்ம வீட்டில் இருக்கிற 2 பேர் 2 துருவமா இருக்கக்கூடாது, நாங்கள் ஒருமனப்படணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப லாசரு வியாதிப்பட்டுட்டான். இப்ப 2 சகோதரிகளும் ஒருமனப்பட்டு அவரை அழைத்து விட்டார்கள். அழைப்பு போச்சு. இயேசு வர்றாரு. கொஞ்சம் டிலே ஆகுது. அவர் கொஞ்சம் அவருடைய பக்கம் போயிட்டு இருக்குது. இப்ப அந்த வரும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விசுவாசத்துல சொல்லுங்க, காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. இந்த வருஷம் சில தாமதங்கள் வரும். சில காரியம் உடனே நடக்காதது போல இருக்கும். உங்களுக்கு பயமுறுத்துற ஒரு புயல் போல இருக்கும். சிறுமைப்பட்டது போல இருக்கும். காற்றடிச்சு தேற்றப்பட்ட நிலைமையா இருக்கும். யாருமே நம்மளை தேற்றலையே. லாசரு வியாதிப்பட்டோன்னு அவங்க நிலைமை அப்படித்தான், தேற்றப்பட்ட நிலைமை. மறிச்சு போயிட்டான். ஒரே துக்கம், அழுக, கண்ணீர், பதில் இல்லை. ஆனால் ஆண்டரை கூப்பிட்டோம் தானே, என்ன இங்க ஆண்டவங்களை கைவிட்டுட்டாரா என்று 2 பேரும் புலம்பக்கூடிய நிலைமை. ஆனால் கர்த்தர் நல்லவர். தாமதிச்சாலும் அவர்களுடைய காத்திருப்பை வெட்கப்பட விடலை. ஆமென். ஆண்டவர் ஊருக்கு வெளியில போனோன்னே இந்த செய்தியை கேட்டோன்னே மார்த்தாள் ஓடி போகிறாள் அவரை சந்திக்கும்படி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டு நீங்க ஜெபிச்சு பாருங்க, மலையை கூட பெயர்த்திடலாம். ஆமென் சொல்லுங்களேன். பெரிய பர்வதத்தை கூட நீங்க நிர்மூலமாக்கலாம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம், நான் ஒன்னஸா நான் ஜெபிக்க போறேன். ஒன்னஸா குடும்பத்தை கட்ட போறேன். கணவன் மனைவியா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வீட்டின் அஸ்திபாரத்தை நிலைப்படுத்துவார், அதை ஸ்ட்ராங் ஆக்குவார். தான் நீல ரத்தினம். ஆமென் சொல்லுங்க. வசனத்துல கட்டப்படும் பொழுது அந்த அஸ்திபாரம் அசைக்கப்படாது. காற்றும் வரலாம், மழையும் வரலாம், அது உங்களை அது அழியாது. சொல்லுங்க, அழியாது. என் குடும்பத்தை ஒரு சக்தியும் அழிக்க முடியாது. இது வசனத்தால வார வாக்கு தத்தம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ப்ராபசி எனக்கு எதனால வருது? நான் விசுவாசிக்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இதைத்தான் அறிக்கை செய்யணும். இயேசு வருகிறார். மார்த்தாளுக்கு என்ன செய்யணும்? இப்ப இயேசு மார்த்தாள்கிட்ட பேசுகிறார். வாசிங்க இயேசு 20வது வசனம் 11:20. யோவான் 11:20. நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதான் ஜெபம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றா. ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா அவன் செத்திருக்க மாட்டான். இப்போ நீங்க ஒரு அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது பாருங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கை. இதே மார்த்தாள் முன்னாடி அப்படி இருந்தாங்களா? இல்லை. ஒரு சின்ன குசினிக்குள்ள கிச்சனுக்குள்ள ஹெல்ப் கிடைக்கலன்றதுக்காக டென்ஷனான அம்மா இப்போ எப்படி ஆயிட்டா? தம்பி செத்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் நின்றா. ஆண்டவர், நீங்க இருந்தா உயிரோடு எழுப்பியிருப்பீங்க. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுதாங்க அஸ்திவாரம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த வருஷம் சொல்லணும், ஆண்டவரே என்னுடைய வளர்ச்சி வார்த்தையில் இருக்கணும். அல்லேலூயா. நான் காத்திருந்து கர்த்தர் பேச ஆரம்பிப்பேன். சொல்லுங்க, கர்த்தர் பேசுவா. இதுக்கு தான் ஜெப வாழ்க்கை வேணும். ஆமென் சொல்லுங்களேன். ஜெப வாழ்க்கை எனக்கு ஒரு பிரத்யோக நேரம் தேவை. நான் இந்த வருஷம் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தர் இடத்துல விசுவாசத்துல பேசி ஜெபிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரோடு பேசுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவர் பேச ஆரம்பிக்கிறா. மனதில் இருக்கிற பாரத்தை சொல்றா. ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்குமே என்று சொன்ன பொழுது அடுத்த வசனம், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றாள். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இப்ப மார்த்தாளுடைய நிலைமை ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்து இப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய ரகசியங்களை பேசுற அளவுக்கு
அவ்வளோ இன்டிமெசியா ஆண்டவர் மாத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வருஷத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் இன்னும் உயர்த்த போறேன். புயல் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஆண்டவர் பதில் தருவார், என்னை கடந்து செல்ல மாட்டார். அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் பேசி முடிய அடுத்தது என்ன நடக்கிறது? இந்த செய்தி யார்கிட்ட போகுது? மரியாளிடத்திலே போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, மரியாளை கூப்பிடு. மரியாள் திரும்பி ஓடி வருகிறான். மரியா வீட்டுல இருந்து ஓடி வருகிறா. வந்த உடனே ஆண்டவர்கிட்ட என்ன திரும்பி கேட்கிறா? நீங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்ப ஆண்டவர் அங்கே தன்னுடைய மனதுருக்கத்தை காண்பிக்கிறார். அல்லேலூயா. மனதுருக்கத்தை காண்பித்து அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆச்சரியப்பட வர்ற அளவுக்கு எல்லார் கண்கள் முன்பாக அந்த வீட்டில் நடந்த அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். ஒருவராலும் அவருடைய சித்தத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லேலூயா. ஒருவராலும் அந்த குடும்பத்துக்குள்ளே தீமையை கொண்டு வர முடியல. அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான நிலைக்கு கர்த்தர் கொண்டு வந்து முடித்தார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்கள் இந்த வருஷத்துல ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. குடும்பமாக இருந்து ஜெபம் பண்ணணும். குடும்பமாக இருந்து பிரச்சனையை சால்வ் பண்ணணும். குடும்பமாக இருந்து அதில் ஜெயிக்கிறதுக்கு பதில் காண்றதுக்கு காத்திருக்கணும். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தினாலே நிரப்பி ஆசீர்வாதமாக நடத்தும். அந்த செய்தியை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த வார்த்தை வெறுமனே அவர் திரும்புவதில்லை. அந்த வார்த்தை வந்த வண்ணமாய் அது நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தின் ஜெயத்தை இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் இன்னைக்கு என்னெல்லாம் லிஸ்ட்டு போடுங்க. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஒருமனப்பட முடியாமல் இருந்தால் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்ன தீர்மானம்? நான் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் என்னென்று கேட்க போகிறேன். பைபிள் அதிகமாக வாசிக்க போகிறேன். வசனத்துக்கு இடம் கொடுக்க போகிறேன். தேவ பிரசன்னத்தை அதிகமாய் வாஞ்சிக்க போகிறேன். ஜெபம் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கும். ஒருவேளை ஜெப வாழ்க்கை கடந்த ஆண்டிலே மரித்து போயிருந்தால் இந்த வருஷத்தில் புதுப்பிங்க அதை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவர்களை தனிச்சிருக்க கூப்பிடுவார். மரியாதை கூப்பிட்டார் வர சொல்லி. அல்லேலூயா. வீட்டில் இருந்தார், கூப்பிட்டாரா இல்லையா? அவர் இருந்த இடத்தில் அழைத்தார். ஆனால் நம்ம அவரை அழைக்கிறது ஒரு பக்கம், அவர் இருக்கிற இடத்தில் நம்மை அழைக்கிறது ஒரு விதம். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டு விஷயம் நடக்கு. நம்ம ஆலயத்துக்கு வாரோம், அது ஒரு கூடுகை. சில நேரம் ஆண்டவர் சொல்ல நீ எங்கிட்ட தனிச்சு வாழ்ந்துவார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் தனியாக வந்து ஜெபம் பண்ணுவார். தனியாக போய் அந்த பாக்கில் இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். தனியாக போய் காருக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். இல்லை தனியாக போய் அந்த ரூமை மூடிட்டு கொஞ்சம் ஜெபம் பண்ண ஆண்டவர் பேசுவார். கீழ்ப்படிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மார்த்தாள் வந்து கூட்டிகிட்டு போனேன். இப்போ மார்த்தாள் வர மாட்டேன், ஆவியானவர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், மகனே உன் பிரச்சனைக்கு ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்கிற பேச போகிறாராம், வர்றா வா அப்படின்னு பேரணும். இனி நமக்கு இல்லை இப்போ எப்படி இருக்குது? ஜெபம்ண்டா ஐயோ ப்ரே பண்ண போகிறாங்கப்பா, 1 மணித்தியாலம் வச்சு இழுக்க போகிறாங்கப்பா, 2 மணித்தியாலம், ஐயோ அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா அப்படி ஒரு ப்ரோக்ராமாக மாறிச்சு. ப்ரேயர் எப்படி ஆச்சு? ப்ரோக்ராம். மிட் நைட் ப்ரேயர் எப்படி ஆச்சு? ப்ரோக்ராம். ஃபாஸ்டிங் ப்ரேயர் எப்படி ஆச்சு? ஃபாஸ்டிங் ப்ரேயர் இப்போ வாரதே இல்லை. ஆட்கள் எல்லாம் ப்ரோக்ராம் ஆச்சு. ஏதோ பாஸ்டர் ஜெபிக்கிற மாதிரி, பாஸ்டர் நீங்கள் தான் கடவுள்னு சொல்லி ஜெபிக்கிற மாதிரி ஆயிட்டு. நம்ம போகாட்டி பாஸ்டர் இன்னைக்கு இருந்து கவலைப்படுவார். அதில் ஒரு சந்தோஷம் சிலருக்கு. இன்னைக்கு எதுக்கு சந்தோஷப்படுறேன்னு விவசாயே எல்லாம் போச்சு. நல்ல கவனிங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷம் கூப்பிடுவார், உங்களுக்கு உணர்த்துவார். மகனே கொஞ்சம் வேலை வேலை வேலைன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மார்த்தாள் மாதிரி அப்படியே ஓடிட்டு இல்லை, வர சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஜெபிக்கணும். உங்களோட பழைய வாழ்க்கையை திரும்பி ஆண்டவருக்குள்ள ஆதியில் கொண்ட அன்பை திரும்பி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் லவ். ஆமென். எபேசு சபையை பார்த்து சொன்னார், உன்னுடைய ஆதி அன்பை விட்டு விட்டார். நீங்கள் ஒரு சிலர் இருப்பீங்க ஆதி அன்பை தொலைச்சிட்டு லவ்வை விட்டுட்டீங்க. ஃபர்ஸ்ட் லவ்வை காணும், கிஃப்டை காணும். முந்தினா ஃபாஸ்டிங்னா சிம்பிளாக வந்து இப்போ ஒன்றே காணும். இப்போ எல்லாம் ஃபுல்லாக பிறந்துட்டு இப்போ என்ன கிஃப்ட்டு. இப்போ அப்படி தான் நம்ம லைஃப் மாறிட்டு. சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் லவ் மாறக்கூடாது. அல்லேலூயா.
எத்தனை பேர் இடையில வந்தாலும் முதல் அன்பு சொல்லுங்களேன் மாறக்கூடாது. அல்லேலூயா. அன்பு வளரணும். அல்லேலூயா. கர்த்தரோடு இருக்கிற உறவு வளரணும். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் ஊழியத்தை நம்ம கட்ட முடியாது. என்னதான் ப்ரோக்ராம் வச்சோ அது பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு தீர்மானம் பண்ணிட்டேன், ஆண்டவரே அந்த லிஸ்ட்டில் வந்துடக்கூடாதுப்பா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம பரலோகம் போகணும். என்ட்ரி கிளியன்ஸ் நமக்கு இருக்கணும். வரும்போது அவர் வருகையில் நம்ம பேர் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சபை அவர் கட்டுவார், ஆத்துமாக்களை அவர் கொண்டு வருவார். நம்ம ஓடி ஓடி ஊழியம் செய்ய என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளாம. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஒரு விஷயம் எல்லாரும் சந்தோஷம். மாஸ்டர் கரெக்டாக சொன்னீங்க. நான் அதான் என் பிரச்சனை, எல்லாரும் உண்மையாக சொல்லி விட்டுரு போய். கவனமாக கேளுங்க. நீங்களும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த வருஷம் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். பாஸ்டிங் ப்ரேயரோ சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணால் அது விருப்பத்தோடு வாங்க, வெறுக்கக்கூடாது, ஓடி ஒழியக்கூடாது. ஆமேன். லீவ் எடுக்கணும். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். லீவ் எடுக்கணும். கர்த்தருக்காக தியாகம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை தேடுறதுக்காக நம்ம தியாகம். இந்த மார்த்தாள் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. மரியாளுடைய வாழ்க்கை ஒரு ரிப்பெண்டன்ஸில் வந்த வாழ்க்கை. அப்படி வந்த குடும்பம் திரும்பி ஆண்டவருக்கு இடத்தை கொடுத்து வளர்ந்து இயேசு மரித்து உயிர்த்த பிறகும் அவர்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளல். அவங்க பெருசாக அவங்க பெரிய பட்டமெல்லாம் இல்லை, சாதாரண குடும்பம். ஆனால் கர்த்தருடைய பெரிய நோக்கத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் சாதாரண ஆள், பெரிய பாஸ்டர் இல்லை, பெரிய ரெவரண்ட் இல்லை, பெரிய தீர்க்கதரிசி இல்லை. பட் காட் கேன் யூஸ் யூ மைட்டிலி. God can use you mightily. திரும்பி சொல்றேன், கர்த்தர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ரட்சிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஆத்துமாக்களை கொண்டு வரணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படணும். என் பிள்ளை இந்த வருஷம் சிலர் என் பக்கம் கொண்டு வந்திருக்கு, நீதியின் பக்கம் திருப்பி இருக்கு. அதுதான் உங்களுக்கு பரலோகத்தில் வரப்போற பலன். ஆமாம். வேற ஒன்றும் வராது. நீங்கள் என்ன கிரியை செய்தீங்களோ அது அவரோடு கூட திரும்பி வருகிறது. வெளிப்படுத்தல சொல்லப்படுகிற அவரோடு கூட அவருடைய கிரியைக்குரிய தக்க பலனும் வந்து. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த அதிகாலையில் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்ட போறாரு. நீங்க முயற்சி கட்டி கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுக்கூடிய பிரயாசம். கர்த்தர் நகரத்தை காக்கலன்னா காக்கிறவனுடைய காவலாடி பிரயாசம் விருதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபையை கர்த்தர் கட்டலன்னா பாஸ்டருடைய பிரயாசம் விருதா. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் கட்டணும். அல்லேலூயா. என்னப்பா சிரிக்கிறீங்க? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு இந்த சொல்லுங்க, கணவனை பிடிச்சி சொல்லுங்க, இந்த குடும்பத்தை கட்ட போறேன் இந்த வருஷம். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பார்த்து யாரும் கணவனோ மனைவியை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு குடும்பத்தை கட்ட போறேன். நான் பிள்ளைக்கு ப்ரையாரிட்டி. பிள்ளை இது சீரியஸாக நான் சொல்றேன். ஆமென். கிவ் ப்ரையாரிட்டி. ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் காட், அடுத்தது எது? உங்க குடும்பம், அதுக்கப்புறம் தான் ஊழியம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர், குடும்பம், ஊழியம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதல் கர்த்தர் கொடுக்குற நேரம், உபவாசம், பைபிள் ரீடிங், அவரை கனப்படுத்துறதுல ஃபர்ஸ்டா இருக்கணும். அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. குடும்பத்தை கொண்டு அங்கே வைக்கக்கூடாது. ஆண்டவர் இடத்துல கர்த்தர் டெய்லி வசனத்தை மெடிடேட் பண்ணுங்க, பேசுங்க, பிள்ளைகளோட பேசுங்க, பிள்ளைகளோட தீர்க்க தரிசனமா சொல்லுங்க, வார்த்தைகள் சொல்லுங்க. நான் சொல்றேன், அதுதான் அஸ்திவாரம். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். டாக்டராலும் இல்லை, டீச்சராலும் இல்லை, எந்த ப்ரொஃபஸராலும் இல்லை, பரிசுத்த ஆவியினாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் போதிச்சு அவர்கள் எங்கேயும் ஜெயிப்பார்கள். யோசேப்பு எங்க போனாலும் அவனுடைய தரிசனம் நிறைவேறினது. கர்த்தர் உங்களை உயர்த்துறது யாரும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வார்த்தை இந்த வருஷத்துல துணிக்கிற வார்த்தை. கர்த்தர் வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் வரும்பொழுது நாம் அவரோடு கூட சந்தோஷமா போவோம். வரலாம் போற சந்தோஷமா போகணும். என்ன பாஸ்டர் இதெல்லாம் விட்டுட்டு போற, இங்க இருந்து என்னைய போறீங்க? ஹல்லேலூயா. இன்னும் இங்கதான் நான் லோத்த மாதிரி சொல்லுங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரலோகத்தை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கவே விருப்பம் வராது. ஒருவேளை நீங்க ஒருக்கு ஆண்டவரை எடுத்துட்டு திருப்பி அனுப்புங்கன்னா திரும்பி வர மாட்டீங்க. ஹல்லேலூயா. விக்கில் ஸ்மித் என்று சொல்லி ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் ஸ்காட்லாந்து பகுதியில் ஊழியம் செய்தார். அப்போ என்னாச்சு,
அவருடைய மனைவி ஒரு நாள் மரித்து போனார். இவர் ஊழியத்துக்கு போனார். நல்லா கவனமாக கேளுங்க. மனைவி மரித்து போயிட்டார். இவர் திரும்பி வந்தார். அவர் மூலமாக நிறைய பேர் உயிரோடு எழுப்புனாங்க. அப்போ அவருக்கு கோபம் வந்துச்சு. நான் இல்லாத நேரம் பார்த்து என் மனைவி எடுத்துட்டீங்களே ஆண்டவர்ன்ட்டு இவர் ஜெபம் பண்ணி மனைவியை உயிரோடு அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா உயிரோடு வந்தோடனே அவரை பார்த்து கேட்டது, நான் அங்கே நிம்மதியாக இருந்தேன், ஏயா இங்கே கூப்பிட்டீங்க? இது உண்மை. அப்போ அவரை நம்ம நீங்கள் போயிருமான்னு அனுப்பிட்டேன். இது உண்மை, நான் பொய் சொல்லலை. அவருடைய கல்லறை ஸ்காட்லாண்டில் இருக்குது. நான் போய் பார்த்துருக்கேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. அது கல்லறையை கும்பிடலை, அவர்கிட்ட போயிருந்து ஸ்காட்லாண்டுக்கு அப்புறம் என்னடா இவர் கல்லறையை கும்பிட்டுன்னு போய் நீங்கள் போய் கும்பிட்டுருந்தாங்க. ஆண்டவர் தான் ஆண்டவர் சொன்ன இந்த மாதிரி எழுப்புதலை தாரும் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உங்களோட குடும்பம் நல்லா இருக்கிறத பார்க்கணும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களோட பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் வாழ்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கு. நான் திரும்பி சொல்கிறேன், ஐ ரிலீஸ் on that blessing over you in the name of Jesus. அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. ஆமென் சொல்லுங்களேன். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஆண்டவர் சொல்ல ஒன்றும் இனி ஒன்றும் சேதப்படுத்தாது என்றால் அந்த வீடு அசைக்கப்படாது. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கு. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். மியூசிக் வாசிக்கிறோம். சீக்கிரமாக நான் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாக போகிறோம். ஏன்னா நிறைய நேரம் எடுக்க முடியாது, முடிக்கணும். அப்புறம் சாப்பாடெல்லாம் இருக்குது, சாப்பிடணும். ஆனாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். இதை தொடர்ச்சி அடுத்த சண்டே நான் ப்ரீச் பண்ணுறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடங்கள்ல முதலாவது நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும் இல்லையா? என்ன தீர்மானம்? நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், பைபிள் ரீடிங், ஜெப வாழ்க்கை, பரிசுத்தம், குடும்பமா ஒரு மனமா இருப்பேன். வீட்டில் சண்டை பிடிச்சிட்டு இருக்க மாட்டேன். வீட்டில் ஆண்டவரை அழைப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை, அல்லேலூயா, இது கர்த்தருடைய வார்த்தை. நான் ஒன்றையும் வேற எதையும் பேசல, வசனத்தை மட்டும்தான் பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை துதியுங்க. ஒரு புதிய கிருபை ஆண்டவர் தருவார். புதிய அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். இது எப்படி பாஸ்டர்? நாங்கள் உங்களால முடியாது, ஆனால் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால முடியும். உங்களுக்கு ஆவியினாலே முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? நல்ல ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ரீபா லதுராமா ஷிகா லதுராமா. அல்லேலூயா. ரீமா ஹரதுராமா ஷிகா லதுராமா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. அல்லேலூயா இயேசுவே. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஒப்பு கொடுத்து இந்த ராத்திரி வேளை அதிகாலை இன்றைக்கே எனக்கு ஒரு ஜெப ஆவி, வேதத்தை வாசிக்கிற ஒரு தீர்மானம். நான் முந்தி வாசிச்சே இப்போ வாசிக்கலன்னா இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. வீட்டை போய் ஒரு 10 மினிட்ஸ் பைபிள் ரீட் பண்ண போகிறேன், ஒரு 10 மினிட்ஸ் ப்ரே பண்ண போகிறேன். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், பிரச்சனையை தீர்க்க அழைக்கிறார், ஜெப வீட்டில் அழைக்கிறார். அவர் ஒரு இடத்துலேருந்து அவர் சில இடத்துக்கு வரமாட்டார். குப்பை இருந்தால் அந்த இடத்துக்கு வரமாட்டார். சில காரியங்கள் ஒழுங்கில்லைன்னா அந்த இடத்துல வரமாட்டார். ஆனால் உங்களை தனியாக கூப்பிடுவார். அபிவிசுவாசம் உள்ள இடத்துல வரமாட்டார். சந்தேகப்படுற இடத்துல அவர் வரமாட்டார். ஆனால் கர்த்தர் தனியாக கூப்பிடுவார். வந்து அமைதியா என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. உங்களை சுற்றி நெகட்டிவாக பேசுகிற ஆட்களுக்கு நடுவில் உங்கள்கிட்ட பேச மாட்டார். ஏன்னா உங்களுக்கு அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மேலோங்கி இருக்கு. ஆனால் கர்த்தர் தனியாக கூப்பிடுவார். அதிகாலையில் எழுப்புவார், பைபிளை வாசிக்க சொல்லுவார். எப்படி மரியாதை கூப்பிட்டு கர்த்தர் பேசினாலும் இந்த ராத்திரி வேளையில் எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் சொல்லுகிற காரியம், அவர் இந்த ஆண்டில் நம்மளை ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஆச்சரியமா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆச்சரியமா, ஆச்சரியமா. லேமா ரியாந்தா லதுராமா ஷிகா லதுராமா.
பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு பேசினதுக்காக நன்றி, என்னோடு பேசினதுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை தகுதிப்படுத்தும். 2026 எங்களுடைய அஸ்திவாரங்கள் உறுதிப்படுத்தப்படட்டும், குடும்பங்கள் கட்டப்படட்டும், டிவோர்ஸ் கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தில். குடும்பங்கள் பிரிக்க நினைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். I rebuke that spirit of divisions in the name of Jesus Christ of Nazareth. There is no power formed against your children, Lord. There is no weapons in the name of Jesus. Leko Rama Shaka Ladurama Leanta Ladurava. பிரச்சனையால பிரிஞ்சு போறேன், கஷ்டத்தால பிரிஞ்சு போறேன், இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கேன்சல் ஆவதாக. ஒருவருடைய நாவிலும் எந்த நெகட்டிவான வார்த்தை இனி வருவதில்லை. Let them learn to, God teach them how to overcome the problem. God teach them how to overcome the situation in the name of Jesus. Bless your children. Give your wisdom. Speak to your children. ஆண்டவரே, பிரச்சனை வரும்போது, புயல் வீசும் பொழுது தவறான முடிவெடுக்காம கர்த்தர் பாதத்தை தேட, ஜெபிக்க, காத்திருக்க, மனத்தை அலைமோத விடாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்வீராங்க. I rebuke every spirit of depression. மன உளைச்சலை கொண்டு வருகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். தூக்கங்களை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இன்றையோடு அவைகள் வெளியேறுவதாக. ராமா கலாமா குராமா ஷிகாலாது ராமா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க குடும்பம் கட்டப்படுது. நான் திரும்பி சொல்றேன், you will see the miracle brother. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. பாருங்க, எனக்கு இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்த குடும்பம்னு சொல்லுவீங்க. என் மனைவி கர்த்தர் தந்து, இப்ப வேணான்றீங்க, ஆனா அந்த மனைவி கர்த்தர் தந்தன்னு சொல்லுவீங்க. இந்த கணவன் எனக்கு சரியில்லைன்றீங்க, ஆனா கணவன் கர்த்தர் தந்தன்னு சொல்லுவார். இந்த பிள்ளை எனக்கு சரியில்லை ஆனா சொல்லுவீங்க, இந்த பிள்ளை கர்த்தர் தந்த பிள்ளை. பிசாசு பொய் சொல்றான், அந்த பொய்ய முறியடிங்க இயேசுவின் நாமத்தில். Devil is a liar. Devil is a liar. ஆண்டவர் சொல்ற, பிசாசு சொல்ற பொய்ய நம்பாம கர்த்தர் வார்த்தையை நம்புங்க, நீங்க பிழைப்பீங்க. நீ விசுவாசித்தால் மரித்தாலும் பிழைப்பீர்கள். மார்த்தால் பார்த்து நாரி போமே, doesn't matter. நாற்றம் தான் உங்க பார்வையில நாற்றம், உங்க பார்வையில 4 நாள், கர்த்தர் பார்வையில அது ஒன்று கிடையாது. கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தை வெறுமையா திரும்பி போ. திரும்பி சொல்றேன், உங்களுடைய இருதயத்திலே எந்த கலக்கமும் வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாரிடத்துல நோக்கி வருதோ அது வெறுமையா திரும்பாது. இந்த வார்த்தை யாரை நோக்கி வருகிறதோ அது வெறுமையாய் திரும்பாது. அது உங்க வீடா இருந்தா அந்த வீட்டுல போய் கிரியை செய்யும். உங்க குடும்பமா இருந்தா குடும்பத்துல கிரியை செய்யும். உங்க வேலைத்தலமா இருந்தா அந்த வேலைத்தலத்துல கிரியை செய்யும். ஏமா லாதா ராமா ஷிகாலாதுராமா. வியாதிகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். எல்லா வியாதிகள், டாக்டர்ஸால முடியாத சிக்னஸ் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, தொடுங்க 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 தொடுங்கப்பா. ராத்திரி வேளை தொடுங்கப்பா. 1 பேதுரு 2:24 ஆண்டவர் உம்முடைய தழும்புகளாலே குணமானீர்கள் வார்த்தையின்படி இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வியாதியும் உம்முடைய தழும்பால சுகமாகட்டும். நான் சொல்லி சுகமாக்கு, குடும்பங்களை கட்டுங்க. 100க்கு அதிபதி போல நீங்க வந்து நிக்கலாம். 8ஆம் அதிகாரம் மத்தேயு 8ல 100க்கு அதிபதி வந்து நிக்கிறான். 7ல வார்த்தையை பற்றி இயேசு சொல்லுகிறார். அந்த 100க்கு அதிபதி வந்து சொன்னான், ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமான். ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலில் காணவில்லை. அவன் வீட்டுக்கு போறதுக்குள்ள வேலைக்காரன் சுகமானான். திரும்பி சொல்றேன், நீங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் ஒரு காரியத்துக்காக கத்துட்டு ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, அந்த மனிதனுக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும், நானும் உம்மை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர். நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள் வியாதியோடு இருப்பார்கள், அந்த வியாதி அவர்கள் நம்பாவிட்டாலும் உங்கள் நிமித்தம் சுகமாகும். விசுவாசிச்சா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் பெரிது, உங்களுடைய விசுவாசம் பெரிது.
உங்களுடைய விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளை உங்களுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, இந்த இடத்துக்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. என் சபையை கட்டுகிறதுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தமாவோம். ஒரு கம்யூனியன் சாங் பாடும் பொழுது கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தமாவோம். என்னை ரத்தத்தால் என்னை ரத்தத்தால் என்னை கழுவு நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே என்னை கழுவு நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றி உம்மை போல் என்னை மாற்றி உம்மை போல் என்னை மாற்றி உம்மை போல் என்னை மாற்றி என்னை தள்ளாதே சுத்த ஆவியே விலகாதே என்னை தள்ளாதே சுத்த ஆவியே விலகாதே சுத்த இருதயம் என்னில் தாருமே வர ஆவியை புதுப்பியுமே சுத்த இருதயம் என்னில் தாருமே வர ஆவியை புதுப்பியுமே என்னை கழுவு நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே என்னை கழுவு நான் சுத்தமாவே சுத்திகரியும் நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றி உம்மை போல் என்னை மாற்றி என் பாவங்கள் என்னாதே என் அக்கிரமங்கள் நீக்கிடும் என் பாவங்கள் என்னாதே என் அக்கிரமங்கள் நீக்கிடும் கிருபையினால் எனக்கு இறங்கிடும் இரக்கத்தினால் என்னை மன்னித்தருளும் கிருபையினால் எனக்கு இறங்கிடும்
உன்னை கண்டு நான் சுத்தமாக சுத்திகரியும் நான் தூய்மையாக உம்மை போல் என்னை மாற்றிடும் உம்மை போல் என்னை அப்படி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட அவனுடைய சரீரத்துக்கு அடையாளமாகிய அப்பத்துக்காகவும் அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாகிய ரசத்துக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்து தாமே அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குன்னு சொல்லி தன்னுடைய சீஷர்களோடு பகிர்ந்தார். அதே போல் அவருடைய சரீரத்துக்கு அடையாளம் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களோடு அவர் பங்கெடுத்தார். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி அவருடைய வருகை பரியந்த நாம் இதை கடைக்கொள்கிறோம். இந்த வருஷத்தின் முதலாவது திருவிருந்து எடுக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் கசப்பில்லாமல் பாவமில்லாமல் ஒப்புரவாகி நல்ல இருதயத்தோடு எடுக்க வேண்டும் என்று பாரம்பரியமாக நாம் கடைப்பிடிக்கிறோம். அது ஒரு விதத்தில் உண்மையாக இருந்தாலும் நம்முடைய மனசாட்சிக்கு இது சுத்தமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, இதை புசிக்கிறவர்கள் ஜீவன் அடைகிறார்கள். இதனுடைய நோக்கத்தை அறிந்து புசிக்கும் பொழுது இது ஒரு நாளும் தீமை அல்ல. இதை புசிக்கிறவர்கள் வாழ்வடைகிறார்கள். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு, கர்த்தர் உங்களுக்காக இந்த இரத்தத்தை சிந்திருக்கிறார், உங்களுக்காக இந்த சரீரத்தை பிக்க கொடுத்திருக்கிறார். 1 Peter 2:24 படி அவருடைய தழும்பாலே சுகமாகும். இதை நீங்க விசுவாசத்தோடு எடுக்கும் பொழுது இது ஒரு நாளும் தீமை அல்ல. இது உங்களுக்கு அரண், பாதுகாப்பு எல்லாமா இருக்குது. இது உடன்படிக்கை. ஆகவே சுத்த மனசாட்சியோட புதிய ஒரு நாளில் பழசெல்லாம் மறந்துட்டு குற்ற உணர்வு இல்லாமல் சந்தோஷமா இதில் பங்கெடுங்க. ஏன்னா உங்க பலத்தால் நீங்க பரிசுத்தமாக வாழ முடியாது. அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருக்கு பிரியமாயிருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியம் செய்வார். நம்முடைய கரத்தில் இருக்கிற அப்பத்தையும் ரசத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்ம எல்லோரும் ஏகுபித்து புசித்து பானம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. முதலாவது ஃபர்ஸ்ட், இந்த வருஷத்தில் முதலாவது ஆண்டவருடைய இரத்தத்தை குடிச்சிருக்கிறோம், அதில் பங்கெடுத்திருக்கிறோம். இதான் ஃபர்ஸ்ட் ஆகாரம். ஆமென். 2026 எடுத்த ஃபர்ஸ்ட் கம்யூனியன், தி பெஸ்ட் ஒன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. சரி, நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்துக்காக சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களை முன்பாக வரும்படி அன்போடு அழைக்கிறேன். சபையார், நாங்கள் அவங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் லீடர்ஸ் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இப்போ ஊழியம் செய்கிற, கடந்த ஆண்டிலே ஊழியம் செய்தவர்கள் முன்பாக வாருங்கள். அப்படியே பாஸ்டர் முன்னால வாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஜோசப் அம்மா, so we're going to pray. பால் பிரதர், ஜான் பிரதர், நார்த் ஆம்னில் ஊழியம் செய்கிறவர்கள் வாங்க. ஹல்லேலூயா. டேனியல் வாங்க. பிரதர் ரூபன் வாங்க. சரி, நாங்கள் இந்த ஆண்டிலே இந்த ஆண்டிலே நிறைய ஊழியம் செய்யணும். ஆமென். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. எங்களுக்கு ஜெபிப்பீங்களா?
உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படும். ஆமென். நீங்கள் ஜெபிங்க, எங்களை ஆசீர்வதிச்சு நாங்கள் நல்ல ஆண்டுடைய சித்தத்தை இந்த வருஷம் செய்யணும். அதோட ஃப்ராங்க்லின் முன்னால் வாங்க. ஃப்ராங்க்லின் வாங்க. நார்த் அமெரிக்காவில் ஊழியம் செய்கிறவர்கள் நீங்கள் வரலாம். சரி, எல்லாரும் வாங்க. முக்கியமாக ஊழியம் செய்கிற எல்லாரும் வாங்க. பிரதர் எரின் வாங்க, பிரதர் பெர்லின் வாங்க, நெல்சன் வாங்க, நீங்களும் வாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கரங்களை நீட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் உண்மையாக உழைக்கிறவங்க. உங்களுக்கு தெரியாது, இவங்க செல்ஃப்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற டீம். நான் யாரை உயர்த்தி குறைச்சி பார்க்கல. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்காக கடந்த ஆண்டு நிறைய ஓடுனாங்க. எல்லாருக்கும் வேலை, நிறைய கமிட்மெண்ட்ஸ், பட் they are doing great job. ஹல்லேலூயா. எங்களுக்கு இந்த வருஷம் அதிகமாக நாங்கள் ஓடும். இன்னும் நிறைய பேர் இந்த ஊழியத்தில் இணைந்து கொள்ளணும். நிறைய பேர் ஆண்டவர் அப்பாயின்ட் பண்ணணும். சிலரை ஒஃபிஷியல் அப்பாயின்மெண்ட் பண்ணாட்டி கூட அவங்க ஏதோ ஒரு பகுதியை ஆண்டவருக்கு செய்யிட்டு இருக்காங்க. கரங்களை நீட்டி நல்லா ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. எங்க பிரதர் சிவா பிரதர் கரங்களை நீட்டி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ராமா ஷிகா லாது ராமா. ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தாரும். எல்லாரும் கேட்போம் ஆண்டவர்கிட்ட. இந்த வருஷம் நாங்கள் எல்லாரும் ஒரு மனமா ஏக சிந்தையோடு ஊழியம் செய்யணும். போன வருஷம் செய்ததை விட அதிகமாக ஊழியம் செய்யணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆண்டவருக்கு பிரியமாக நாங்கள் இந்த வருஷம் நிறைய ஓடணும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா, ரேமாமா லாதா ராமா ஷிகா லாது ராமா. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே பலன் தாரும். உம்முடைய கிருபையை தாரும். ஆண்டவரே அதிகமாய் கிருபையை தாருங்க இந்த வருஷத்தில். ஆண்டவரே நாங்கள் அதிகமாக உமக்காக ஓட எங்களுக்குள்ள கிருபைகளை தாரும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க சபையார். நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆண்டவர் இன்னும் ஞானத்தை தரும்படி, நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல எங்களுக்குள்ள ஏக சிந்தை, ஊழிய காரியத்தை குறித்த ஒரு தெளிவு. லேமா லியாந்தல நிறைய ஊழியங்கள் இருக்கு, இன்னும் வேகமாய் செய்யணும். ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ராஜா ராமா ஷபலது ராமா லேமா ஹந்தலது ராமா நியந்தலது ராமா லியந்தலது ராமா ராமா ஷபலது. Thank you Jesus. Hallelujah. Brother Yadis வாங்க. Hallelujah. Brother Yadis வாங்க. Hallelujah. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. லே மாமா ஷக்கல துரமா நியந்தல துரமா லதுரமா நமா ஷவல. Hallelujah. எங்களை தாழ்த்துகிறோம் இந்த சமூகத்தில். பிதாவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சபையில் ஆண்டவரே ஊழியம் செய்வதற்கென்று நீர் தெரிந்த இந்த பிள்ளைகளை ஏதோ ஒரு காரியத்தில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களால் முடிந்தவரை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நீர் அழைக்கும் பொழுது தகுதி பார்த்து அழைக்கல, உங்க பின்னணி பார்த்து அழைக்கல. நீர் அவர்களை அழைத்து நீர் தகுதிப்படுத்தினீர். ஆண்டவரே, இவர்களை யாரையும் மற்றவர்கள் பார்த்து குற்றப்படுத்தாதபடிக்கு நீர் இவர்களுக்கு உம்முடைய தகுதியை கொடுத்திருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இன்றையில இருந்தப்பா இந்த வருஷம் முழுவதும் இவர்கள் சபையின் தரிசனத்தோடு இணைந்து ஏக சிந்தையாக ஒரு மனதாக தேவ ராஜ்யத்தில் எழும்பி நிற்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபைகள் இவர்கள் மேல் பெருகும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. ராதலமா ஷந்தலதுரமா நியந்தலதுரமா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஜெபம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்களை புதுப்பிங்க, புதுப்பிங்க, புதுப்பிங்க. இந்த ஊழியத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் புதுப்பிங்க, புதுப்பிங்கப்பா, புதுப்பிங்க ஆண்டவரே. அப்பா இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஆண்டவரே அதிக கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவரே அதிகமாய் ஓட உதவி செய்யும் ஆண்டவரே. சத்துருவானவன் எந்த விதத்திலும் வஞ்சிக்காதபடி, ஆண்டவரே சத்துருவானவன் எந்த விதத்திலும் தடைகளை போடாதபடி அவர்கள் முன்னேறி செல்ல உதவி செய்யும். இன்னொருவர்களுக்கு கிருபை வரங்கள் பெருகட்டும், தாளந்துகள் பெருகட்டும். ஆண்டவரே இந்த வருஷத்தில் அதிகமாய் உம்மாலை பயன்படுத்தப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்தை இவர்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுத்துங்க. அடியேனுக்கும் இவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய கிருபைகளை தான், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை தாங்க. நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணேன், அல்லது ஒரு ஒன் மேன் ஷோ இல்லைப்பா. ஆண்டவர் இது உம்முடைய ஊழியம், நாங்கள் எல்லாரும் இணைந்து செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ பிரதர்ஸ். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் ஆசனத்தில் போய் அமருங்கள். அல்லேலூயா. ஸோ இந்த வருஷம் அதிகமாய் நீங்கள் ஊழியத்திலே சபை காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் அதிகமாக ஈடுபடுங்கள். உங்களால் முடிந்த ஊழியங்களை ஆண்டவருக்கு செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சிலர் நீங்கள் எனக்கு எந்த டைட்டிலும் இல்லை, எதுக்கு பாஸ்டர் என்னை கூப்பிட்டார்? அல்லேலூயா. நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கரங்களை காணிக்கை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்கு நாம் காணிக்கை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. உற்சாக மனதோடு தேவனுக்கு நாம் காணிக்கை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கேலண்டர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதை கடைசியாக கொடுத்துருவோமா? இப்பயே கொடுத்துருங்க. ஆஃபரிங் டைம்லேயே கொடுத்துருங்க. ரைட். உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் ஒரு கேலண்டர், ஃபேமிலிஸுக்கு கேலண்டர் இருக்குது. அதோட ஆஃபரிங் கலெக்ட் பண்ணுறோம். ரெடி ஆகுங்க. நார்த் அமெரிக்கன் டீம் நீங்கள் பாடுறீங்களா? வாங்க. சீக்கிரமாங்க, சீக்கிரமாங்க.
Praise the Lord. சரி, நாம் நிறைவுக்கு வந்து விட்டோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி எல்லாரும் ஆசனத்தில் அமருங்கள். கடவுளை ஜெபிப்போம். பிரதர் பிராங்க்லின் முன்பாக வந்து ஜெபிக்கும்படி என்போடு கேட்கிறேன். சோத்ரம், இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன். இப்போது இந்த கார் மெக்கானிக் பார்த்தீங்கன்னாக்க அவங்க கார் நல்லா ஓடாது, அவங்க ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகாது. எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஈவன் தையல்காரங்க பார்த்தீங்கன்னாக்கே அவங்க கிழிஞ்ச துணி போட்டுப்பாங்க, அவங்க தைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதே போல் ஒரு குயவன் இருந்தால் அந்த குயவனுக்கிட்ட வந்து 2 பாத்திரம் இருந்தது, 2 களிமண்ணான பாத்திரம். ஒன்று உடஞ்சிருந்தது. எவ்ரிடே காலையில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னாக்க தண்ணி எடுத்து வீட்டுக்கு கொண்டு போவார். ஒரு பாத்திரத்தில் என்னன்னாக்க உடஞ்சிருக்கிறதுனால அது வழியெல்லாம் தண்ணியை கொட்டிட்டு வந்துடும். அப்போ அந்த 2 பானையுமே பேசிக்குது, இந்த பாரு நான் எல்லா நாளும் உடஞ்சிருக்கிறேன், ஆனால் அந்த உடஞ்சிருக்கிறதுனால எனக்கு தண்ணியை வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியல பாரு அப்படின்னு. அப்போ முழுசாக இருக்கக்கூடிய பானை சொல்லும், நீ திரும்பி பாரு, நீ வந்து வந்த வழியெல்லாம் பார்த்தனாக்க எத்தனையோ பூக்கள் வந்து பூத்துருக்குது, ஏன்னா வழியெல்லாம் வந்து தண்ணி சிந்திட்டே வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் நம்மளை வந்து அப்படி தான் வழி நடத்துகிறாரு. நம்ம உடஞ்ச பாத்திரமா இருக்கலாம், நம்ம முழுசான பாத்திரமாகவும் இருக்கலாம். அவர் எப்படி வரைஞ்சி எடுக்கணுமோ அவர் நம்மளை வரைஞ்சி எடுப்பார். இந்த 2026 காலையில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு நான் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். அன்புள்ள பரலோக தந்தையே ராஜா, இந்த நாளும் அப்பா இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். என் தேவன் ஆண்டவரே, அப்பா வந்த மக்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பெரிதான பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணர என் தேவன் கிருபை பாராட்டினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் ஆண்டவரை ஒவ்வொரு மக்களின் மேலும் சிரசின் மேலும் ஊற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோப்பா. உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய பாதுகாவல் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் தகப்பனே நீர் இரக்கமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவையான பாதுகாவலை கொடுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. வேலை ஸ்தலங்களிலே உயர்வுகளை கொடுங்க. விசா பிரச்சனைகளிலே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் தகப்பனே அதை மாற்றி ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே எல்லோரும் ஆண்டவரே சபையிலே வந்து சாட்சிகளை சொல்ல தகப்பன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோப்பா. நீர் பாராட்டின ஒவ்வொரு அன்பையும் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்ல தகப்பன் நீர் ஆண்டவரை கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தினது போல ஆண்டவரே இந்த வருடம் முழுவதுமாய் ஆண்டவரே பகலில் ஆண்டவரை மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பம் போல ஆண்டவரை நீர் இருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதான் காணிக்கைகளை 100 நீர் பலுகி பெருக தப்பு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேப்பர இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகம் என்றும் என்னும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அவருடைய வருகை பரியந்தம் என்றென்றும் நீடித்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா போதாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி எல்லாரும் ஆசனத்தில் இருங்க. ஒரு போட்டோ எடுங்க இந்த வியூவில். ஹல்லேலூயா. இன்றைக்கு தான் சபைக்கு முதலாய் வந்திருக்கிற ஒரு சிலரை பார்க்கிறேன். தயவாக எழுந்திருங்க. If you don't mind, please stand your feet. We'd like to welcome you. இன்றைக்கு அருமையான பிரதர், சிஸ்டர், தம்பி நல்ல கரங்களை தட்டி அந்த தம்பியும் பார்க்குறேன். நீங்களும் தானே நல்ல உற்சாகமாக நல்ல சந்தோஷம். பார்த்தது சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ. யூ மே பி சீட்டட் நவ். ஆண்டவர் நல்லவர். நீங்கள் புதுசு தானா? நீங்கள் எப்பயும் பழசு தான். சரி, கர்த்தர் நல்லவர்.
இன்றைய நாளிலே வந்திருக்கிற எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் வெகு தூரம் இருந்து பல மைல்கள் தாண்டியெல்லாம் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்தது நல்லதுன்னு காணத்தக்கதாய் கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் உங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண பண்ணுவார். ஆமென். God bless you. நீங்கள் ஒருவருடைய வாழ்த்துங்கள், மறுபடியும் ஒருவருடைய வாழ்த்துக்கள் ஒருவருக்கு உரித்தாகட்டும். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் வருகின்ற 4ஆம் தேதி இந்த இடத்துல ரஞ்சித் ஜெபா, பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா காலை ஆராதனையில் கலந்து கொள்வார். வருகிற 4ஆம் தேதி காலை ஆராதனையிலே பாஸ்டர் ரஞ்சித் ஜெபா ஊழியம் செய்வார்கள். இந்த வருஷத்திலே நாங்கள் 10ஆம் தேதி இந்த இடத்துல ஒரு தலைவர்களுக்கான கூட்டம் இருக்கிறது. நிறைய வீட்டு கூட்டங்கள் ஆரம்பிக்கிறோம். கடந்த ஆண்டை விட அதிகமாக ஊழியங்களை கவனிக்க தீர்மானிச்சிருக்கிறோம். ஆகவே 10ஆம் தேதி கூட்டத்துக்கு தலைவர்கள் வாங்க, புதிய கூட்டங்களை ஆரம்பிப்போம். இந்த வருஷம் நிறைய ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்போம். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கேலண்டர் இருக்குது, கேலண்டர் வாங்கி கொள்ளுங்கள். அது இலவசம்தான், பணமில்லை. யாருக்காக கொடுக்கணும்னாலும் நீங்கள் வாங்கிட்டு போங்க. தேவையாண்டா வாங்கிட்டு போங்க, வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. மாத்திரமல்ல, அங்கே ஆகாரம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. அந்த ஆகாரத்திலே அந்த ஃபெலோஷிப்பில் கலந்து கொள்ளுங்கள். மறுபடியும் இந்த நாள் இந்த ஊழியத்தில் உதவி செய்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கரங்களை தட்டி மறுபடியும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த பட்டு